ஹலோ எவ்ரிபடி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பீட்ரூட் கட்லெட். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 கேரட் எடுத்துக்கலாம், 3 பீட்ரூட் எடுத்துக்கலாம். கேரட் இனிப்பாகிறதுனால 2 போதும். இது கூட வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 விசில்ஸ் வரைக்கும் விடலாம் குக்கரில். 2 to 3 விசில்ஸில் அது நல்லா குக் ஆயிரும். அதனால் 3 விசில்ஸ் கிட்டே விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம சைடில் பொட்டேட்டோவை தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். அது வெந்துட்ட பிறகு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்திருக்கும். பீட்ரூட்டையும் கேரட்டையும் நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ண பிறகு அதில் கொஞ்சம் லிக்விட் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கட்லெட் கொஞ்சம் சொதப்பாயிரும். தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ பொட்டேட்டோவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸையும் க்ரீன் சில்லிஸையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்படி வச்சு தான் நம்ம கட்லெட் பண்ண போகிறோம். பேஸ்ட் திக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா அது கூட பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மைதா எடுத்துக்கோங்க. மைதா சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட மைதா எடுத்துகிட்டு அதில் பெப்பரும் வாட்டரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அவுட்டர் கோட்டிங்காக. இந்த பேஸ்ட் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கையில் ஆயில் தேய்ச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கட்லெட் நான் இப்போ சர்க்கிளாக போடுறேன். அந்த ஷேப் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நான் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கிறேன். ஏன்னா பிரெட் க்ரம்ஸில் போட்டால் கொஞ்சம் திக்காக கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண ஆயிலில் நம்ம வச்சுருக்க கட்லெட்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை ஆனியன் ரைத்தா கூட எடுத்துக்கலாம், கெச்சப்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை மயோனைஸ் இருந்தால் மயோனைஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஆனியன் ரைத்தா கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கட்லெட் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.